Hello friends, welcome Ronnie Tailors. இப்போ போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் செயின் ஸ்டோன், ஜெரி த்ரெட், yellow கலர் சில்க் த்ரெட், திலகம் சிப் குந்தன் ஸ்டோன், பால் செயின். ஜெரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து பால் செயின் ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின். இதெல்லாம் போட்டுட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி ஒரு கொடியில் வந்து ஃப்ளவர் ஒரு மேங்கோ இந்த மாதிரி வரத மாதிரி போடணும். ப்ளவுஸ் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. ஒன்று வந்து ரைட் சைடு பக்கம் இருக்கணும், இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். அதே மாதிரி நான் இது ஃப்ரீ ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இது ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மேங்கோ போடுறதுக்கு வந்து ஒரு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருமே தான் இது ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் 6 இதழ் வந்துருக்கு. ஒவ்வொன்றுலேயும் இந்த மாதிரி இது வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ட்ராயிங் வரைய தெரியாதுன்ட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். இது ஃபுல்லுமே ப்ளவுஸ் நெக்கை ஃபுல்லுமே இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டிருக்கேன். இதில் ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி, கிராண்ட் லுக் உங்களுக்கு இது. இதில் ஃபேப்ரிக் லூப் போட்டிருக்கேன். இதில் பால் செயின் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து குவாலிட்டியாக வாங்குங்க, உங்களுக்கு கருத்து போகாது. இதிலேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல இதில் இருந்து இந்த ஃப்ளவருக்கு ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி கொடி மாதிரி வரணும். இதோட கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இப்படி வரணும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளவர் மார்க் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதிலே போட்டுக்கலாம். கட் பண்ணி போடணும். பீட்ஸால் இந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே ஃபில்லப் பண்ணணும். சென்டரில் 3 பீட்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த மேங்கோ எப்படி பண்ண பார்க்கலாம். ஸ்டோன் வச்சு போட்டிங்கன்னா மேங்கோ ஃபுல்லுமே ஈவனாக இருக்கும்.
எல்லாமே சும்மா ஒட்டி தான் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். இது 3 சேர்ந்து பால் செயின் ஒயிட் ஸ்டோன் போட்டுருக்கலையா, அதை சேர்த்து தைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்டோனுக்கு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 2 த்ரெட் மட்டும் எடுத்திருக்கேன். இதை நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவரை சுற்றிலுமே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். போடுறப்ப த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு வளைவுலையும் வளைவாக கொண்டு வந்து போடணும். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.